ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கொஞ்சம் கிரிக்கெட் பேசலாமா? ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் ரீசெண்டாக அவங்க T20 டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்டர் ஸ்கூல் T20 டோர்னமெண்ட் இந்த வருஷத்துக்கானது. ரீசெண்டாக இது 2012லேருந்து நடக்குது. எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னா 2012 32 டீம் தான் விளையாண்டாங்க. இப்போ இந்த சீசன் 100 டீமு அண்ட் கிட்டத்தட்ட 18 டிஸ்ட்ரிக்டில் 18 மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. அது இல்லாமல் 3 அவுட் சைட் ஸ்டேட்லேருந்து வேறு வந்திருக்காங்க. கோவா, கர்நாடகா, ஆந்திராலாம். இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது 10 நாள் மணி அட்டன் பண்ணியிருந்தேன். அதோட வீடியோவே இதில் போட்டிருக்கோம், பார்க்கலன்னா பாருங்கள். இந்த டோர்னமெண்ட்லேருந்து சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், பெரிய பெரிய பிளேயர்லாம் வந்தது. இல்லை பிஜிஎஸ் டோர்னமெண்ட். சிஎஸ்கே ஆல்வேஸ் பிலீவ்ஸ் இன் கிவிங் பேக் டு த ஸ்போர்ட்ஸ். ஆமாம், அவங்களோட இனிஷியேட்டிவ் தான் அது. இங்கிலாந்துலேயும் இருக்குது, யூஎஸ்லேயும் இப்போது இருக்குது இவங்களோட அகாடமி. இங்கேயே துறைப்பாக்கம், சேலம் அண்ட் திருநெல்வேலி, கோயம்புத்தூர்லாம் இருக்குது. அதை பற்றி எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம், இதே சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள், உங்கள் கேரியரை கூட ஆக்கிக்கலாம். அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இப்போ ஐபிஎல், உமன் ஐபிஎல் எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். டிஎன்பிஎல் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு 6 சீசனாக. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரைட், இதை பற்றி என்னென்னு சொல்ல போகிறேன்றீங்களா? ஃபைனல் முடிஞ்சு. ஃபைனல் ஜேபிஆர் MHSS தே டிஃபீட்டட் லாலாஜி மெமோரியல் ஒமேகா இன்டர்நேஷனல் ஸ்கூல் பை 4 விக்கெட்ஸ். ஃபைனல் நடந்தது. சீஃப் கெஸ்ட் சிஎஸ்கே பிளேயர் முகேஷ் சௌத்ரி வந்திருந்தார் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போல்லாம். இந்த 2 டீமும் இப்போ குவாலிஃபை ஆகிட்டாங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. நெக்ஸ்ட் ரவுண்டு 8 டீம் மொத்தம். அந்த நெக்ஸ்ட் ரவுண்டு எப்படி நடக்கும்னா, இன்னும் 4 டீம் வரும், அதை ஜாயின் பண்ண போகிறாங்க. திருநெல்வேலி ஃபேஸில் இருந்தும், அப்புறம் 3 ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸு. ஒன்று கோவா, ஒன்று கர்நாடகா, ஒன்று ஆந்திரா. அங்கேருந்து ஃபஸ்ட்டு வர ஸ்கூலும் திருநெல்வேலி லேக்கில் விளையாட போகிறாங்க. அதில் வர ஸ்கூல் 4 ஆச்சா. இப்போ ஆல்ரெடி இந்த JPR MHS அண்ட் லாலாஜி மெமோரியல் 6 ஆச்சு. மற்ற 2 யாருன்னு கேட்பீங்க. கோயம்புத்தூர் லேக்கில் ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டாங்க, ராமகிருஷ்ணா மிஷன். திருச்சியில் ஸ்ரீரங்கன் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ இந்த 8 டீமு லீக் மேட்சஸாக ஸ்டார்ட் ஆகும். லீகல் ஃபார்மேட் விளையாடுவாங்க. இது வரைக்கும் நடந்ததில்ல நாக் அவுட்டு. ஜனவரி 22 திருநெல்வேலியில் அது உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் கூட இருக்கும், சிஎஸ்கே சூப்பர் கிங்ஸ் அகாடமி அவங்களோட வெப்சைட்டில். ரைட், ஃபைனலில் ஸ்கோரும் அவார்டில் யார் கிடச்சுன்னு டக்குன்னு பார்த்துடலாம். ஃபைனலில் ஃபஸ்ட்டு பேட்டிங் லாலாஜி மெமோரியல் ஒமேகா இன்டர் ஸ்கூல் 101 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 19.5 ஓவர்ஸ் ஃபுல் கோட்டா கூட விளையாட முடியல. அதில் கிரண் கார்த்திகேயன் 53 ஸ்கோர் பண்ணார். போலிங்கில் சச்சின் 3 for 11 அண்ட் ஹரிஷ் ரமலான் 3 for 12. அவர் JPR MHS சார்பில் போலிங் போட்டவர். இன் ரிப்ளை JPR MHS ஈஸி கேக் வாக் மாதிரி தான் 18.4 ஓவர்ஸில் அடிச்சிட்டாங்க. 103 for 6. மோகன் பிரசாத் 38 நாட் அவுட்டும், CK விஷால் 27. போலிங்கில் ஒமேகா இன்டர் ஸ்கூல் சார்பில் ஜெய் சிம்பான்னு ஒருத்தர் 2 for 21. அவர் மட்டும்தான் போலிங் எடுக்க முடிஞ்சது. இதுதான் ஃபைனல். லோ ஸ்கோரிங் அஃபேர் தான். பட் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த ஃபைனல் பிளேயராக மோகன் பிரசாத் தான். JPR MHS சார்பில் ஒரு 38 நாட் அவுட்லேயே அவருக்கு. பெஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஹோல் டோர்னமெண்ட்டில் CK விஷால். அவரும் JPR MHS 226 ரன் அடித்தார் ஹோல் டோர்னமெண்ட்டில் 5 இன்னிங்ஸில். பெஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் ரமலான். அவரும் JPR MHS 12 விக்கெட் எடுத்தார். இப்போ புரியுங்களா வை தே ஒன் த ட்ராஃபி? எல்லாமே அவங்க தான். பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பவுலர், பிளேயர் ஆஃப் த ஃபைனல் எல்லாமே. பட் அவங்க சைடில் கிரண் கார்த்திகேயனுக்கு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் கிடச்சிது. லூசிங் ஃபைனலிஸ்ட் இருக்காங்களே லாலாஜி ஒமேகா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அவங்க பிளேயரு. அவர் 250 ரன்ஸ் ப்ளஸ் 4 விக்கெட் எடுத்தார் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். ஸோ அவர் தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் கிரண் கார்த்திகேயன். இதுதான் மொத்தத்தில் இப்போ சென்னை லேக்கில் நடந்தது. இப்போ இவங்கெல்லாம் போய் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணா மிஷன் ஃப்ரம் கோயம்புத்தூர், ஸ்ரீரங்கன் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஃப்ரம் திருச்சி ஆல்ரெடி குவாலிஃபைட். இந்த இன்னும் 4 பேர் வரணும். 3 அதர் ஸ்டேட் நம்ம முதல்ல சொன்ன கோவா, கர்நாடகா, ஆந்திரா அண்ட் இன்னொன்று ஃப்ரம் திருநெல்வேலியில் சேர்ந்து வரும். அப்பப்போ நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். இதை பற்றி இந்த அகாடமிலாம் எப்படி சேரணும்னு உங்களுக்கு வேணும்னா இதே சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு அகாடமி பற்றி எப்போ எங்கெங்கே திறந்தாங்க, எந்தெந்த ஸ்கூலில் நடக்குது. ஓசூரில் கூட இருக்குது சிஎஸ்கே அகாடமி, ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் அகாடமி. நிறைய டோர்னமெண்ட் நடக்கும். பெரிய பெரிய பிளேயர்லாம், சிஎஸ்கே பிளேயர்லாம் அவங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாங்க, கற்று கொடுப்பாங்க. ரீசெண்டாக ஸ்டீவன் பிளமிங் ஆகட்டும், தீபக் சார், ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க எல்லாமே வந்திருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. நாராயண் ஜெகதீஷன் அண்டால். ஸோ யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டோ நீங்களும் போய் பக்கத்தில் இருக்கிற அகாடமி சேர்ந்துக்கலாம். எதாவது டீட்டெயில் வேணால் கேளுங்க, நான் அப்டேட் பண்ணுறேன். ரைட், இப்போதைக்கு ஆல் த பெஸ்ட் டு த ஃபைனலிஸ்ட். 2வது லெக்கு போகிறவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டோர்னமெண்ட்டை பற்றி? நீங்கள் உங்கள் ஸ்கூலில் விளாட்றீங்களா? நீங்களா யார் பேட்ஸ்மேனாக, பவுலராக, ஆல்ரவுண்டராக, எந்த டீமை சப்போர்ட் பண்ணுறீங்க? லெட் மீ நோ. ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரிபடிஸ் லைஃப். எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் ரெண்டும் வேறெல்லாம் போகணும். அப்போ தான் இன்னும் இட் இஸ் குட். யூ வில் கெட் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட். எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிட்ட ஒரு மனப்பான்மை வரும். ரைட், அப்டேட் பண்ணிட்டேன். உங்கள் கருத்து எதுவான்னு சொல்லுங்கள். பொறுமை பார்த்த பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.